இன்றைக்கி நம்ம எக்ஸலில் பேஸ்ட் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஒரு செல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு இன்னொரு செல்லை எங்கே வேணுமோ Ctrl+V கொடுத்துட்டா பேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸ்ட் ஸ்பெஷலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஏபிசி கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஇஎஃப் கம்பெனியோட எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே ஏபிசி கம்பெனிக்கு நெட் சேலரி நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார்முலா போட்டு. ஸோ திருப்பியும் நான் இங்கே டிஇஎஃப்க்கு அந்த ஃபார்முலாவில் போட்டு டைப் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே நெட் சேலரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே போயிட்டு ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கனோ அதே ஃபார்முலா எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆனால் எனக்கு இங்கே இருக்கிற அந்த கரன்சி சிம்பிள் ஃபார்மேட் வரல அப்படின்னா திருப்பியும் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்டையர் நெட் சேலரி செல்லு செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷலில் போயிட்டு ஃபார்முலாஸ் அண்ட் நம்பர் ஃபார்மேட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்க ஃபார்மேட் அப்படியே வந்துடும். இப்போது ஜஸ்ட் எனக்கு ஃபார்முலா இதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் எனக்கு வேல்யூ மட்டும் வேணும்னா அப்படியே என்டையர் டேட்டாவையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் போய் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டா நமக்கு அந்த வேல்யூ மட்டும் பேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் எவ்வளோதான் செலக்ட் பண்ணாலும் நமக்கு வேல்யூ மட்டும் தான் காட்டும், ஃபார்முலா காட்டுது. ஆனால் நம்ம இங்கே ஃபார்முலான்னு போட்டோம்னா நமக்கு ஃபார்முலா காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசண்ட்டுக்கு. ஸோ அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எனக்கு டிஇஎஃப் கம்பெனிக்கு வேணும். ஸோ Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இது டேஸ் ப்ரெசண்ட்டில் என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிட்டு ஃபார்மேட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு நான் என்ன ரூல்ஸ் போட்டனோ அதே ரூல்ஸ் எனக்கு இங்கேயும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே இருக்க டிஎஃப் கம்பெனியோட என்டையர் டேட்டாவுமே இன்னொரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு இந்த பார்டர்ஸ் மட்டும் வர வேணாம் அப்படின்னா ஸோ என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலில் ஆல் எக்ஸப்ட் பார்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பார்டர்ஸே இல்லாமல் எனக்கு எல்லா டேட்டாவும் வந்திருக்கும். ஆனால் இந்த டேட்டா பார்க்க நீட்டாக இல்லாமல், அதாவது ரோ வித்தெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா திருப்பி அந்த என்டையர் டேட்டாவில் எதனா என்டையர் டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C. இப்போ இந்த என்டையர் டேட்டாவும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் காலம் பிட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது எந்த காலமில் இருந்ததோ அதே காலம்ஸ்க்கு இதுவும் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் எம்ப்ளாயோட நேமும் அவங்களோட சேல்ஸும் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரிஜினலாக பிரியா 20,000 தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு டூப்ளிகேட்டாக 28,000 நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அருண் 15,000 தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம 45,000 என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மற்ற ராம் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரிஜினலாக 28,000 இருக்க வேண்டிய இடத்துல 28 இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு பிரியா இடத்துல போயிட்டு 28,000 பேக் ஸ்பேஸ் கொடுத்து கிளியர் பண்ணிட்டு 20 டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இங்கே செல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த செல்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போயிட்டு ஸ்கிப் பிளாங்க்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த 20,000 அந்த 15,000 அந்த 25,000 மட்டும் ரீப்ளேஸ் ஆகிருக்கும், முன்னாடி இருந்த டீட்டெயில்ஸும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க சேல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் 5,000 ஆட் ஆகிருக்கும். அதாவது முன்னாடி இருந்த டேட்டாஸோட 5,000 ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைமும் போயிட்டு 5,000 ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் 5,000 என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ண டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணும்போது
காப்பி பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நமக்கு 5000 ஆட் பண்ணமோ அந்த ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷல் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எல்லா டேட்டாவோடையும் 5000 ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எல்லா டேட்டாவையும் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த 2ன்னு போட்டுட்டு காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லா டேட்டாவையும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷலில் போயிட்டு டிவைடுன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகிடும். ஓகேங்களா. அதே மல்டிபிள் பண்ணால் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு எதெல்லாம் மல்டிபிள் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஸ்பெஷலில் போயிட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் லிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த என்டையர் டேட்டாவுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த செல்லை பேஸ்ட் பண்ணும்போது ஸ்பெஷல் பேஸ்டில் போயிட்டு பேஸ்ட் லிங்க்குன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர் காலமில் தான் நான் ஆக்சுவலாக டைப் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே செல் ரெஃபரன்ஸ் வந்து K18 கொடுக்குது. ஸோ இப்போ நான் இந்த செல்லை நான் வேறு எதனா பேர் வைக்கிறேன். ஸோ தினேஷ் அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்சண்ட்டுக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன்னா இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க மாதிரி வித்தெல்லாம் வேணும்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு செல்ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் போயிட்டு காலம் வித் கொடுத்து ஓகே பண்ணிட்டோன்னா அதே காலமில் நமக்கு வந்துடும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேஸ்ட் லிங்க். நம்ம இந்த காலமில் எது சேஞ்ச் பண்ணாலும் அங்கேயே சேஞ்ச் ஆகிடும். இங்கே 6ன்னு போட்டால் இங்கே 6ன்னு ஆகிடும். ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்பெஷல் பேஸ்ட். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்குன்னா தேவைப்படும்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.